குறைக்கணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி இருந்தப்போ, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ எல்லாரும் போராடினாங்க. நாடு முழுக்க எல்லாம் இருக்கக்கூடிய விவசாயம் எல்லாம் போராடினாங்க. துப்பாக்கி சூடுலாம் நடந்துச்சு. ஒரு பைசா தான் குறைக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதை கூட குறைக்க மாட்டேன்னுட்டாங்க. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா பிளாஸ்டிக் ஓபன். 1970 கோவை ஜில்லா விவசாயிகள் 1 பைசா மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து மின்கட்டண குறைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராமசாமி, மாரப்பன், ஆயி என்ற 3 உயிரிழந்தனர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா வெதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை. ஆக இப்படி விவசாயிகளுக்காக பல நன்மைகளை செஞ்ச ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். இன்னைக்கு இந்த விவசாய சட்டத்தை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியல. பாடும் பாடி தொலையும். அரசு நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசின் சார்பில் நெல் கொள்முதல் செய்வதற்கு நிலையங்கள் அதெல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். உடனடியாக இந்த அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக இதை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால், இதை திரும்ப பெறுகிற வரையிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்பதை சொல்றாராம். வெக்கங்கட்ட பெல்களா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு